உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் எம்.எல். சர்மா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது அறுதி பெரும்பான்மை அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு இருக்கும் போதும் ஆளுநர் தற்போது வரை அவரை முதலமைச்சராக பதவியேற்பதற்கு, அதாவது ஆட்சி அமைப்பதற்காக தற்போது வரை இன்னமும் அழைக்கவில்லை எனவும் உடனடியாக ஆளுநர் அழைப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கூறி ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். மேலும் அந்த மனுவில் அவர் தற்போது இதே போன்று ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதால் அங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. எம்எல்ஏக்கள் ஒரு புறமிருந்து இன்னொரு புறத்துக்கு, அதாவது சசிகலா தரப்பிடமிருந்து பன்னீர்செல்வம் தரப்பிற்கு மாறி வருவதாகவும் இதற்கு ஆளுநரே ஊக்குவித்து வருவதாகத்தான் இதனை பார்க்க முடியும். எனவே உச்சநீதிமன்றம் உடனடியாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் உடனடியாக ஆளுநருக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கும் ஒருவரை முதலமைச்சராக பதவியேற்க கவர்னருக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரவிந்த், அந்த மனுவில் வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன? அந்த மனு எப்போது விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது? இந்த மனுவானது பொதுநல மனுவாகத்தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே தற்போது அந்த மனுவில் நான் குறிப்பிட்டது போல ஆளுநர் இப்படி காலம் தாழ்த்தி வருவதால் சசிகலா தரப்பிடமிருந்து எம்எல்ஏக்கள் எதிர் அணியான பன்னீர்செல்வம் அணிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் தற்போது இந்த காலதாமதம் செய்து வருவதால் இதனை அவரே ஊக்குவிக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எனவே இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஒரு தரப்பில் இவரைத்தான் தங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கும் பட்சத்தில் அவரை முதலமைச்சராக பதவியேற்க அழைப்பதுதான் நியாயம், அதுதான் சட்டத்தின் படியும் உள்ளது. ஆனால் ஆளுநர் தொடர்ந்து காலதாமதம் படுத்தி வருகிறார். எனவே உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு உடனடியாக ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என கூறி அந்த பொதுநல மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவானது தற்போதுதான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த மனு பரிசீலிக்கப்படும், அதனை தொடர்ந்து பட்டியலில் இடப்படும். நமக்கு கிடைத்த தகவல் படி அவர் நாளையே இந்த மனு தொடர்பாக ஒரு அவசர மனுவாக இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என நீதிபதிகளிடம் கோரிக்கை வைப்பார் என்றும் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.